இருந்தேன்னா என் கண்ணுக்கு ஆனந்த தாண்டவம் பண்றாமலே இருக்கு. அந்த இடத்த பூஜைக்கு கேட்கணும். என்னடா அது? ஆரம்பிச்சுட்டானுங்க சும்மா. யாரா? என்னடா? வயல வந்து பாருங்க சும்மா. இந்த பயலுங்க தாங்க எல்லாம் சிவசிவான்னு தலைகால் தெரியாம கும்மா அடிக்கிறானுங்க. தண்ணி பாய்ச்சல, பருப்பு விட்டல, ஹோட்டல் போட்டா போல கிடக்குதுங்க. என்னடா இப்படி செய்யறீங்க? எசமா வந்து திட்டுவாருன்னு சொன்னனுங்க, இன்னும் அடிக்க வரானுங்க. அங்க நின்று ஆபத்து வந்துடுங்க, ஓடியாந்து பேசமா. ஆண்டே, என்னால் சிதம்பரம் போகாமல் இருக்க முடியாது. என்ன தடிப்பாயில உத்தரவா? சிதம்பரம் ஆண்டே, நான் தங்கள் அடிமை. என்னை தாங்கள் அடிக்கலாம், ஆனால் தங்கள் கை நோக்குமே. என்ன? அதோ அவரிடம் கொடுத்து அடிக்க சொல்லுங்க. என்னமோ ஆசைப்படுறான், போனோம்னா போச்சு. உங்களை ஏன் இப்படி பிடிவாத முடிக்கிறேன்? அவனை போக சொல்லிட்டா நாமளும் போக வேண்டியதான். அவன் கைராசி உனக்கு தெரியாது. அவன் தொட்டதெல்லாம் பொன்னாவளை. நந்தம் ஒருத்தம் நம்ம பண்ணையில இருக்கானேன்னு நான் எவ்வளவு சந்தோஷத்தோட இருக்கேன் தெரியுமோ? வேலையில எவ்வளவு அக்கறை, என்கிட்ட எவ்வளவு பக்தி விசுவாசம். அடியே, நான் அவனை அடிக்கிற போது கூட உங்க கை வலிக்குமேன்னு கேட்டாண்டி. அப்படி உள்ளவனே அடிப்பாளோ? உடம்பெல்லாம் கவுரா தடிச்சு கிடக்கு. என்னால சிதம்பரம் போகாமல் இருக்க முடியாது. மறுபடியும் போய் அவர் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆண்ட மனசு இழைக்கிடும், போக சொல்லிடுவாரு. அப்பா, அங்க போறாரு, இன்னும் அடிச்சு போட்டுற போறாரு. அடிச்சுக்கோ. அவர் அடிச்சா என்னம்மா? ಎಸ್ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಕೂತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀವಿ. ಚಾನ್ಸೇ ಇಲ್ಲ. ನೀನು ಭಯಂಕರವಾಗಿ ಗೊರಕೆ ಹೊಡಿತೀಯ. ನೀನ್ 16, ನಾನ್ 26. அங்க போறாரு, இன்னும் அடிச்சு போட்டுற போறாரு. அடிச்சுக்கோ. அவர் அடிச்சா என்னம்மா? அடிக்கிற கையும் அதான், அணைக்கிற கையும் அதான். வீணா அடிபட்டு சாவினுங்கிறியா? செத்தா என்ன? அவர் உத்தரவு கொடுத்தா இல்லைக்கு போய் தரிசிப்பேன். இல்லையானா அவர் கையாலேயே அடிபட்டு அவர் காலடியிலேயே சாவேன். அப்பா, நந்தா, நந்தா. ஆண்டே, ஆண்டே, ஆண்டே. ஆண்டே, அந்த தில்லைநாதனை காணாம என் உயிர் தரிக்காது. ஒரு தரம் போக உத்தரவு கொடுங்க. என்ன நீங்கள் அடித்து கொண்டாலும் சரி. நீங்கள் தான் எனக்கு தாயும் தகப்பனும். நீங்க கிருபை செய்யாவிட்டால்
உங்கள் காரணிலேயே இந்த பிராணனை போக்கு. நந்தா, நீ சிதம்பரம் போலாண்டா. ஆண்டே, போகலாமா? போகலாம். ஐயனே, இன்றுதான் என் ஜென்மம் சாவல்யம் அடைந்தது. ஆனா ஜம்பு, ஏண்டா, நமக்கு மொத்தம் எத்தனை வேலி நிலம்? மொத்தமா 40 வேலி. ஏன் நந்தனுக்கு நல்லா தெரியுங்க. நந்தா, நம்ம 40 வேலி நிலத்தையும் உழுது பயிரிட்டு அறுவடைக்கு சித்தமா வச்சுவிட்டு நீ சிதம்பரம் போ. ரொம்ப சரிங்க. ஆண்டே, நீ வேலையை முடி, குஷாலா போ. நான் வேண்டாங்கல்ல. ஆண்டே, என்னை அடியுங்கள், கொல்லுங்கள், முடியாத காரியத்தை செய்ய சொல்லுகிறீர்களே. 40 வேலி எப்ப நடுறது, எப்ப அறுவடைக்கு தயார் பண்றது, எப்ப நான் சிதம்பரம் போறது? இந்த எஜமா வார்த்தையை தட்டி பேசாத. வேலையை செய்து முடிஞ்சு விட்டு மகராஜ் தான் போயேன். ஆண்டே, ஆண்டே, ஈஷா, சிதம்பரம், சிவச்சிதம்பரம், 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 சிவச்சிதம்பரம். பாருங்களேன், அப்படியே விளைஞ்சி குலுங்கி கிடக்கு. என்னடா உளர்ற? அடுப்பு கூட்டு விடலாம் போல இருக்கு. கதிர் அப்படியே தலை சாய்ஞ்சு கிடக்குங்க. போடா பைத்தியம். கால வேலையில நான் சுப்பன் கட்டியோ இல்ல, நீங்களே வந்து பாருங்களேன். வாங்களேன், என் கண்ணால பார்த்தேன், கையால தொட்டு பார்த்தேன். வாங்கல வாங்கல வாங்க வாங்க வாங்கல. பாருங்கல்ல, கண்கட்டி புத்தியாண்டா இருக்கு.
சிதம்பர தரிசனம், பரப்பயலுக்கு சிதம்பர தரிசனமா, பரப்பயலுக்கு சிதம்பர தரிசனமா, பரப்பயலுக்கு சிதம்பர தரிசனமா, பரப்பயலுக்கு சிதம்பர தரிசனமா. நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கவே இல்லை. ஐயோ ஆண்டே,